நாங்கள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த விசுவாச வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நிலைத்து நிற்கும் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, நிலைத்து நிற்கும் விசுவாசம். நிலைத்து நிற்கும் விசுவாசம். என நிலைத்து நிற்கிறதுண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என நிலைத்து நிற்கிறதுண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சங்கீதத்திலையும் கூட சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். என விசுவாசிக்கிறவர்கள் நிலைத்திருப்பாங்க. விசுவாசத்தோடு நிலைத்திருக்கிறவங்க செழித்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன விசுவாசத்தோடு நிலைத்திருக்கிறவங்க செழித்திருப்பாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பின்வாங்கி போகாம தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். பின்னிட்டு பார்க்காம தேவனை விசுவாசிக்கிறவர்களா நாங்கள் இருக்கணும். நாங்கள் வேதம் முழுவதும் நாங்கள் பார்க்குறோம், அநேகர் பின்வாங்கி போனாங்க. அநேகர் பின்வாங்கி போகாம விசுவாசித்து முன்னேறினாங்க. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்றதை நாங்கள் பார்க்குறோம். யார் யாரெல்லாம் பின்வாங்கி போனார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றும் நாங்கள் பார்க்குறோம். எபிரேயர் 10ஆவது அதிகாரம் 35ஆவது வசனம் தொடக்கம் 39ஆவது வசனம் வரைக்கும் நாங்கள் ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 10ஆவது அதிகாரம். ஆகையால் ரைட், அந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். இந்த நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். நாங்கள் போன கிழமையை நாங்கள் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக ஒரு நகரத்தை ஒரு நித்திய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நோக்கித்தான் போகிறோம். இன்றைக்கு நமக்கு நித்தியத்தை குறித்து ஒரு தைரியம் இருக்கணும். நான் நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பேன். என்னோட ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் வாருங்கள். அப்போ நாங்கள் ஆண்டருடைய சமூகத்துக்கு வரும்போது நாங்கள் ஒரு தைரியத்தோடு வருகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு தைரியத்தோடு வருகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குது. நான் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தோய்க்கப்பட்ட நான் தேவனுடைய அந்த நாளில் நான் என்ன செய்வேன்? வெள்ளை அங்கி தரித்தவனா அவருடைய சமூகத்தில் நிற்பேன். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்குது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, நமக்கு ஒரு தைரியம் இருக்குதான். என்ன தைரியம்? அந்த தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஏன்னா மிகுந்த பலனுக்கு ஏதுவான. அப்ப விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான், தைரியமா இருப்பான். கர்த்தர் எனக்கு நிச்சயமா செய்வாருன்னு தைரியமா இருப்பான். நான் வெட்கப்பட மாட்டேன். இவங்க தான் என்னைய சுத்தி பரியாசம் பண்றவங்க தான் வெட்கப்படுவாங்க. பாருங்க, ஆண்டவர் நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொல்றார். அவன் தைரியத்தோடு கட்டுகிறான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் அதிகமான நம்பிக்கை விசுவாசம் இருந்ததுனால அவன் வெட்கப்பட்டு போவான் என்ற பயம் இல்லை. அவனுக்கு கிறிஸ்து கடவுளின் மீது தைரியம் இருந்தது, கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருந்தது. அப்ப என்ன செய்யறான்? தைரியத்தோடு தன்னுடைய காரியத்தை அவன் செய்யும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை ஏளனமா பேசினவங்க, அவனை அற்பமா பேசினவங்க, இவன் பைத்தியக்காரன், முட்டாள், இந்த இடத்துல போய் பேழையை கட்டுறானே, இந்த மழை வருமா வெள்ளம் வருமான்னு கதை விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பேசினவங்க வெட்கப்படும்படிக்கு தேவன் செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நாங்களும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த தைரியத்தை நாங்க விட்டு விடாம நாங்க இருக்கும்போது கர்த்தர் நமக்கு மிகுந்த பலனை தருகிறவராக இருக்கிறார். தைரியமா இருக்கும்போது கர்த்தர் மிகுந்த பலனை தருவார். பயத்தோடு இருக்கும்போது இருக்கிறதையும் இழந்து போயிடுவோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்க விசுவாசிக்கிற நாங்க தைரியமா இருக்கணும். என்னோட வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன சொல்லுங்க? விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்படான், கவலைப்படான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுது பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களிடத்தில் வேண்டியதா இருக்கிறது. என்ன பயப்படாம நாங்க தைரியமா இருந்து தைரியமா இருக்கும்போது
என்ன தேவனுடைய சித்தத்தின்படி அப்படின்ற வார்த்தையின்படி நாங்க பேசும்போது, வார்த்தைக்கு மாறா பேசாம, வார்த்தைக்கு மாறா எண்ணாம, இது பாருங்க, இப்ப ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல, என்ன தேவனுடைய வார்த்தையின்படி செய்யல. தேவனுடைய சித்தத்தின்படி என்றால் அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துது. அப்ப ஆபிரகாமும் சாராலும் 75 வயதிலிருந்து 99 வயது வரைக்கும் அவங்க சந்ததிய தேவன் தருவார்னு சொன்னதை அதை என்ன செய்யல, பெரிதா எண்ணல. மிச்சம் எல்லாத்தையும் எண்ணி பெற்றுக்கொண்டுட்டாங்க. செல்வத்தை, ஆசீர்வாதத்தை, எதிரிகள் மேல வெற்றியெல்லாம் அவங்க சுதந்திரித்துட்டாங்க, பெற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளைதான் இல்லை, ஈசாக்கு இன்னும் பிறக்கல. இப்ப சந்ததி உண்டாகும்னு சொன்னார், ஆனா ஈசாக்கு பிறக்கல. அது நிறைவேறாததுக்கு காரணம் என்னண்டா அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல. அப்படின்னா அவங்களுடைய தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்க என்ன செய்யல, பேசல, நடக்கல, நினைக்கல, சிந்திக்கல. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு தாமதமானது நாங்க கடந்த நாட்கள்ல பார்த்தோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இப்ப நீங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலாட்டி உங்களுக்கு என்ன செய்ய நடக்க போறது இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போறது கிடையாது. என்ன, நீங்க பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அப்படி வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றா அது நிறைவேறணும் என்றா அவர் சொன்ன கற்பனைகளின்படி நாங்க நடக்கணும். என்ன, நம்ம எதிர்காலத்துல வாக்குத்தத்தங்களை பத்தி நம்ம பார்ப்போம். வாக்குத்தத்தங்கள் பொதுவான வாக்குத்தத்தங்கள் இருக்குது, குறிப்பான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம், பின்னக ஆபிரகாமுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் சொன்னாரு, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரு, அது எப்படி நிறைவேறும் என்ன அப்படின்னு நம்ம எதிர்காலத்துல பார்ப்போம். அப்ப இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது, விசுவாசம் என்ன செய்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வைக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கை, வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க வைக்குது. ரைட். அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்னன்னா, நாங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கோம். நம்ம நிலைத்து நிற்கிற விசுவாசத்தை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். உங்களுடைய விசுவாசம் நீங்க ஆராய்ந்து இந்த பிரசங்கம் முடியும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய விசுவாசம் நிலைத்திருக்குதா இல்லாட்டி என்ன செய்யுது, மாறி மாறி கொண்டிருக்குதா. என்ன, விசுவாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதா, தேவைகளுக்கு ஏற்ப மாறுதா, பிரச்சனைகளுக்கு ஏற்ப மாறுதா, இல்லாட்டி என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் பேரிலையும் அவருடைய வார்த்தையின் பேரிலையும் நிலை நிற்கிறதா இருக்கிறதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப அந்த 36வது வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க தைரியமா நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா இருக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி பேசுகிறவர்களா இருக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களா, ஜெபிக்கிறவர்களா, துதிக்கிறவர்களா இருக்கணும். என்ன, ஆகையினால நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும்டா என்ன இருக்கணுமா, என்ன இருக்கணுமா, பொறுமை இருக்கணுமா. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:11. ரைட். அந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, நீங்கள் அசதியா இராமல், என்ன சோம்பேறித்தனமா இராமல், என்ன ஏனோதான ஒன்று இராமல், என்ன அசதியா இராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்யணுமா, பெறுறதுக்கு பொறுமையா இருக்கணுமா, விசுவாசத்தோடு இருக்கணுமா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பெறணும் என்ற அசதியா இருக்கக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை எப்படி சுதந்திரித்தாங்க, அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பொறுமையா இருந்து சுதந்திரித்தவர்களை பின்பற்றணுமா, எல்லாரையும் பின்பற்றக்கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்றணும். இதை நான் கடந்த நாட்களில் பேசியிருந்தேன். இதை வைத்துக்கொண்டு தாவீதினுடைய வெற்றி வாழ்க்கையை பார்த்தோம், யோசேப்புடைய வெற்றி வாழ்க்கையை பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். ஏன்னா ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சுதந்திரிக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் சுதந்திரிக்கிறவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப என்ன செய்யக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, விசுவாசம் பொறுமை இருக்கணும். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, நாங்க தைரியமா இருக்கணும். ஏன்னா அசதியா இருக்கக்கூடாது, நாங்க தைரியமா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி பேசணும், நடக்கணும், செய்யணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையா இருக்கணும். பொறுமை மிகவும் முக்கியம். ஏன்னா சில பேர் பாருங்க, தேவன் எங்க செய்ய போறாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமானு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சபைக்கு வராம, ஜெபிக்காம, கடவுளை விட்டு பின்வாங்கிறதுக்குரிய முக்கிய காரணம் என்னன்னா பொறுமை கிடையாது. என்ன கிடையாது? பொறுமை கிடையாது. பொறுமை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் இதிலும் மேலானதை செய்வார்.
சிறந்ததை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கிழமையும் அப்படித்தான். நான் ஒரு காரியத்துக்காக ஒரு காரியம் மாறுதலாக நெகட்டிவாக நடந்துருச்சு. அப்போ என்ன செய்தேன், நான் அதுக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என்ன, ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியாக நியாயமாக முடிவை கொண்டு வருவார்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நேற்றைய தினத்தில் அதுக்குரிய நீதியான நியாயமான தீர்வு ஆண்டவர் கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பொறுமையாக காத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட பொறுமையாக ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார், அவர் இந்த காரியத்தை நீதி நியாயமாக என்ன செய்தார், முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நீதியான நியாயமான தீர்ப்பை தருவார். நல்ல பலனை ஆண்டவர் தருவார். என்ன, நம்ம அவசரப்பட்டு வேற குறுக்கு வழியில் போகும்போது நம்ம போய் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. எங்கேயாச்சும் போய் சிக்கித்தான் கொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, தெளிவாக சொல்லப்படுது பாருங்க. நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வார்த்தையின்படி செய்து, சித்தத்தின்படி செய்தண்டா வார்த்தையின்படி, வசனத்தின்படி பேசி, வசனத்தின்படி நடந்து, வசனத்தின்படி நடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாக நாங்கள் இருக்கும்போது அதை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதில் தெளிவாக சொல்லுது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார், அவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார், நம்ம இடத்துல மறுபடியும் வரப்போகிறார். அந்த நித்திய வீட்டில் நம்மளை அழைத்து கொண்டு போக போகிறார். அங்கே கண்ணீர் இல்லை, பசி இல்லை, வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ போகிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அதை விசுவாசித்து அதை நோக்கி போகிற நமக்கு இந்த தற்காலிக வீடாகி இந்த பூமியிலையும் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், செழிப்பு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கிற கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே மட்டும் இல்லை, அதை நோக்கி பார்த்து வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புவார், நன்மையானதை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். தாமதம் பண்ணார், வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார், தாமதம் பண்ண போகிறது கிடையாது. ஆகையினால என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் வர்றாரு, என்ன, அவர் வரப்போகிறார். இப்போ உங்களை சொல்கிறார், உயிரோடு இருந்து வாழ்கிற நீ என்ன செய், விசுவாசித்து வாழு. அதில் சொல்லுது பாருங்க, நீதிமானாகிய நீ விசுவாசத்தினாலே வாழு. நீ விசுவாசித்து வாழும்போது நீ பிழைப்ப. இந்த பூமியில் என்ன வியாதி, வேதனை, குறைவு, பஞ்சம், பட்டினி என எத்தனை எதிரிகள் உனக்கு எதிராக வந்தாலும் நீ வருகிற ஆண்டவரை உனக்காக உன்னுடைய பாவம், சாபம், அக்கிரமங்களை சுமந்த ஆண்டவரை, உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆண்டவரை, மறுபடி வரப்போகிற ஆண்டவரை நீ விசுவாசிப்பியா இருந்தா நீ பிழைப்ப. இந்த பூமியில் நீ என்ன செய்வ, செத்து போவன்னு சொல்லலை. விசுவாசத்தினாலே நீ செத்து போவா என்று சொல்லலை. நீ தைரியமாக தேவனுக்கு காத்திருந்து பொறுமையாக இருந்து அவர் நிச்சயமாக வரப்போகிறாரு, அவர் எனக்கு பலன் அளிப்பாருன்னு சொல்லி நீ விசுவாசித்து வாழ்ந்தியா இருந்தா நீ என்ன செய்வ, இந்த உலகத்தில் வர்ற பிரச்சனையினால் நீ மூழ்கி போக மாட்ட. நீ மூழ்கி போகிற தருவாயிலையும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எப்படி ஒரு திடப்படுத்துகிறாரு பாருங்க. வருகிறவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். எதுக்கு? அந்த நித்திய வீட்டில் அவரோடு கூட வாழும்படிக்கு, சந்தோஷமாக, செழிப்பாக, திருப்தியாக வாழும்படிக்கு அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். தாமதம் பண்ண போகிறது கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ தைரியமாக இரு. எல்லாம் சொல்லுங்க, தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ஆகையினால நீ தைரியமாக இரு. வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாது, கலங்கி போகாது, தைரியமாக இரு, விசுவாசத்தோடு இரு. ஏன்னா நீ நீதிமான், நீ துன்மார்க்கன் கிடையாது. துன்மார்க்கனுடைய வழி தான் அழியும். துன்மார்க்கன்னா அந்த கடைசி நாட்டில் நியாயம் தீர்க்கப்பட போகிறான், நரகத்துக்கு தள்ளப்பட போகிறான். ஆனால் நீ தைரியமாக இருக்கணும். கடவுளை விசுவாசிக்கிற நீதிமான்களாகிய நாங்கள் தைரியமாக இருக்கணும். ஒரு சங்கீதத்தில் சொல்லுது, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதிமானுடைய வீட்டிலே பஞ்சப்பாட்டு இருக்காது, பட்டினி பாட்டு இருக்காது, குறைச்சலின் பாட்டு இருக்காது. அங்கே குறைவு இருந்தாலும் கர்த்தர் என்னைய தாழ்ச்சியடைய விடைய மாட்டார்ன்னு தான் பாடுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டியும், சாப்பாடுக்குரிய பணம் இல்லாட்டியும், வாங்கிறதுக்குரிய பணமோ பொருளோ இல்லாட்டியும், அன்றைக்கு நீங்கள் அங்கேருந்து என்னத்தை பாடுவீங்கண்டா, கர்த்தர் என்னைய போஷிப்பார். இப்படித்தான் ஒரு ஜோன் மில்லர் என்ற ஒருத்தர், அவர் அவருடைய ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு அமெரிக்கா தேசத்தில் அவர் என்ன செய்திருந்தார், ஒரு நிறைய பேருக்கு ஒரு விடுதி கட்டி என்ன செய்திருந்தார், 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகளை
அவர் என்ன செய்திருந்தார், அந்த இடத்துல பராமரித்தார். ஒரு நாள் அவங்களுக்கு ஆகாரம் இல்லை. அப்போ அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமேன்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்குது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக என்ன செய்து ஒரு பெரிய பால் கம்பெனி வேன் வந்து லொரி வந்து போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு அதுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அது என்ன செய்யணும், அடுத்த மாநிலத்துக்கு, அமெரிக்காவில் இருக்கிற அடுத்த மாநிலத்துக்கு அந்த பாலை கொண்டு போகணும். இப்போ இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன இருக்குன்னா, பால் இப்படியே வைத்திருந்தால் பால் என்ன செய்திரும், கெட்டு போயிடும். அப்போ அவர் உள்ளே ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. கடவுள் சொல்கிறாரு, போய் கதவை திறந்து சொல்லும்போது அந்த ஊழியக்காரன் வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்து அந்த லொரி நிற்குது. அப்போ அந்த பால் என்ன செய்யுதுன்னு கெட்டு போயிடும். அப்போ கடவுள் சொல்கிறார், போயிட்டு அந்த இடத்துல அவனுக்கு உதவி செய்யும் போது அந்த லொரியை திருத்தி கொடுக்கறதுக்கு அவன் முற்படும் போது, அப்போ அவன் சொல்கிறானா, இது நடக்கிற காரியம் இல்லை, இங்கே இந்த பாலை வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குரிய தேவையை கர்த்தர் அன்றைய நாளில் சந்தித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கர்த்தர் பாருங்கள், நம்முடைய தேவைகளை அறிந்தவராக, அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பிழைக்க செய்கிறவராக இருக்கிறார். அவங்க பட்டினியா அன்றைக்கு மறிக்கிறது ஆண்டுடைய சித்தம் கிடையாது. அந்த மனிதன் கடவுளை நோக்கி பார்த்தான், கடவுள் பதிலளித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பொறுமையாக காத்திருக்கும் போது கர்த்தர் பதிலளிப்பார். ஏன்னா நம்மளாக இருந்திருந்தா, ஐயோ நாங்கள் சாப்பாடு இல்லாமல் சாகிறதுக்கு தூக்குமாடி சாப்பிடலாம்னு தூக்குமாடி செத்துருப்பாங்க சில பேர். ஆனால் அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. கர்த்தர் கடைசி நேரத்திலையும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆகையினால பாருங்கள், அந்த இடத்துல சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தைரியமாக இருக்கணும். ஒரு நீதிமானாகிய நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலையும் பிழைக்க செய்வார். ஒவ்வொரு தேவையின் மத்தியிலே ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஒவ்வொரு குறைச்சலின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்முடைய குறைச்சலை நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக இருப்பார். சர்வ வல்லமையுள்ளவராக இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் விசுவாசத்தோடு வாழாமல் நாங்கள் இருப்போமா இருந்து என்ன நடக்குமெண்டா, பின்வாங்கி போவோமானால் அந்த பின்வாங்கி போகிறவன் மேல் அவருடைய ஆத்மா பிரியமாக இராது. பின்வாங்கி போகிறவர்கள் மேல் ஆண்டுடைய ஆத்மா பிரியமாக இராது. இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, நிலைத்து நிற்கிற விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, நிலைத்து நிற்கிற விசுவாசம். என்ன நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறான். என கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சமயத்திலையும் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் வந்து நமக்கு உதவி செய்வார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யாமல் போக மாட்டார். அவர் பலனளியாமல் போக மாட்டார். நிச்சயமாக அவர் பலனளிப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், சில பிரச்சனைகளுக்கு இன்னும் கேள்விகளுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். தாமதம் ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு காத்திருங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் செய்வார். ஏன்னா அவருடைய பலத்த கைகளுக்குள்ள விசுவாசத்தோடு நாங்கள் தைரியத்தோடு அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு அற்புதத்தை செய்வார். இதில் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய். அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் வர்றாரு. அதனால நீ என்ன செய், வாழ்கிற வாழ்க்கையை தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வாழு. அவருங்க வரப்போறாரு. ஏன்னா அவருங்க அற்புதம் செய்ய போறாரு. என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் தீர்வை பார்க்கணும். அவர் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைக்காம அந்த பின்வாங்கி போனான் என்றால்டா, எதை விட்டு பின்வாங்கி போனால்? விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனால், தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனால், அந்த பின்வாங்கி போனவன் மேல் தேவனுடைய ஆத்மா மனது பிரியமா இராது. அப்ப பின்வாங்கி போகாம அவரை நம்பி இருக்கிறவர் மேல தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர் மேல தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 11:6 அதைத்தான் சொல்லுது. எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லாமல் இருந்தா அவன் மேல தேவன் எப்படி இருக்க மாட்டாராம்? பிரியமா இருக்க மாட்டாராம். ஆனா ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்தா தேவன் அவன் மேல பிரியமா இருப்பார். அவனை குறித்து தேவனுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? அது பிரியமா இருக்கும். அப்ப தேவன் விசுவாசிக்கிற உங்க மேல என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். பயப்படுகிறவர்கள் மேல் அல்ல, விசுவாசத்தோடு தைரியமா இருக்கிறவர்கள் மேல, விசுவாசத்தோடு பொறுமையா காத்திருக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு தைரியமா இருக்கிற என் மேல், விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருக்கிற என் மேல்
தேவன் பிரியமா இருக்கிறார், தேவனுடைய ஆத்மா என் மேல் பிரியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய ஆத்மா பிரியமா இருக்கிறதா? அவருடைய ஆத்மா, அவர் இருதயத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து என்ன செய்கிறார்? அவருடைய நேசத்தை, பிரியத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். யார் மேல வைத்திருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்கள் மேல. அதனால தான் விசுவாசம் மிகவும் முக்கியம். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். பாருங்க, காயீனும் காணிக்க செலுத்தினான், ஆபேலும் காணிக்க செலுத்தினான். ஆனா ஆண்டவர் யார காணிக்கை அங்கீகரித்தாரு? ஆபேலுடைய காணிக்கையை தான் அங்கீகரித்தார். ஏன்னா ஆபேலுடைய காணிக்கை அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினது. ஆனா காயனுடைய காணிக்கை அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தல, பயத்தை, சந்தேகத்தை வெளிப்படுத்துது. ஏன்னா ஆபேல் அவன் என்ன செய்யறான்? விசுவாசத்தோடு தேவனுக்கு சிறந்ததை விதைக்கிறான். ஆனா காயின் அப்படி விதைக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தா ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் நம்ம கழிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பின்வாங்கி போகிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய சபை மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க? நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் பின்வாங்கி போனாங்க? ஏன் பின்வாங்கி போனாங்க? பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஏன் பின்வாங்கி போயிருக்கிறாங்கண்டா தாங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்ற வெளிப்பாடு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை சரியான அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளுவோமா இருந்தா நாங்க பின்வாங்கி போக மாட்டோம். என்ன இன்றைக்கு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டீங்கண்டா, இப்ப எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியும். அவர் மிகவும் நல்லவர். எந்த தீமையும் அவர்கிட்ட இருந்து வராது. அவர்கிட்ட இருந்து நன்மையானது மட்டும்தான் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வியாதியோ, வேதனையோ, குறைவோ எதுவுமே வராது. ஏன்னா எதுவுமே வராது. இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த கேன்சர் வியாதியினால மறிக்கிறாங்க. ஏன்னா இரத்த புற்றுநோய், இப்படி பலவிதமான புற்றுநோயால, வியாதி வேதனைகளினால மறிக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அந்த வியாதியோடு வேதனைகளோடு இருக்கிறவங்க இப்போ கிட்டத்தில் போயிட்டு நிறைய பேரை சந்தித்தேன். ஏன்னா ஊழியக்காரன்லேருந்து நிறைய பேரை சந்திக்கும் போது இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு, இப்போ என்னுடனான ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போகிறத விட எது மோசமான நிலைமைன்னா ஆண்டவருடனான ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போகிறது மோசமான நிலைமை. அப்போ அவங்க அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவருடனான உறவுல விட்டு பின்வாங்கி போகாதவன் சக மனுஷனான உறவை விட்டு பின்வாங்கி போக மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ உண்மையாக நான் உங்களுக்கு சொல்றேன், விளங்குறமா சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு வேதத்தை என்ன செய்திருக்கிறேன்? இந்த 5-6 வருஷமா கற்று தந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சரியான விதத்தில் நான் கற்று தந்திருக்கிறேன். நீங்கள் அதை உண்மையாக புரிந்து கொள்ளுவீங்களா இருந்தால் வாழ்க்கையில் என்ன எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டீங்க. ஆனால் இதை நீங்கள் ஏனோதானோன்னு கேட்பீங்களா இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க. என்னோட முரண்பாடு வரும்போது நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க. என்னோட பிரச்சனை வரும்போது பின்வாங்கி. ஆனால் நீங்கள் சரியான விதத்தில் நான் போதித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீங்க, அவரை நம்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த போதிக்கிற இவர் மாறினாலும் அவர் போதித்த தேவனுடைய வார்த்தை மாறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மீது விசுவாசத்தை வைக்காதீங்க, தேவன் மேலே விசுவாசத்தை வைங்க, அவர் மேலே நம்பிக்கையை வைங்க. ஏன்னா ஆகையினால நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும், மனிதன் மாறினாலும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து இருக்கலை. ஏன்னா ஆகையினால நீங்களும் அவங்கள போல இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுடைய விசுவாசம் நிலைத்து இருக்கிறதா இருக்கும். பவுல் சொல்றார், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஏன்னா நாசமோசமோ பட்டயமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். நம்மளும் அப்படி தைரியமாக சொல்லணும். ஏன்னா இன்னும் அது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்படுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனை கொடாமல் போனாலும், ஏன்னா ஆட்டு மந்தை அது பலனை கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லாமே வாய்க்காம போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அவர் அந்த நிலைமையிலிருந்து என்னை ரட்சிப்பார். என்னது வாய்க்க செய்வார். அத்தி மரத்தை கனி கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலனை கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படின்ற எதிர்மறையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் சொல்றார், என் ரட்சிப்பின் தேவன். அப்படின்னா என்னது? என் நிலைமைகளை மாற்றுகிற ஆண்டவர், என்னை விடுவிக்கிற ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், என் பிரச்சனைகளை நீக்குகிற ஆண்டவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், என் வியாதியை சுகமாக்குகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் அவர் என் ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். என் எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை நம்புகிறீங்க? என்ன
இப்போ அவர் நம்மளை ரட்சிப்பார். அப்போ நம்ம அவரில் நிலைத்திருக்கணும், பின்வாங்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது பின்வாங்கக்கூடாது. என்ன சக விசுவாசியோட ஊழியக்காரனோட பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளை விட்டு பின்வாங்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் உங்களுடைய இரட்சகர். ஏன்னா நான் உங்களுடைய இரட்சகர் அல்ல, கர்த்தர் உங்களுடைய இரட்சகர். சக விசுவாசி உங்களுடைய இரட்சகர் அல்ல, கர்த்தர் தான் உங்களுடைய இரட்சகர். என்ன அப்போ கர்த்தர் மேரில் உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கணும், விசுவாசத்தை வைத்திருக்கணும், தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் பின்வாங்கி போகக்கூடாது. ஒரு இடத்துல கொலோசியர் 1:22 நினைக்கிறேன், அதில் சொல்லுது, அதுலேயும் 112ஆம் சங்கீதத்திலையும் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவன் அசைய மாட்டான், அசைவுற மாட்டான், கடவுளுக்குள்ள நிலைத்திருப்பான். அவனுடைய ஆத்மா என்ன கடவுளுக்குள்ள நிலைத்திருக்கும். என்ன அவன் பயப்பட மாட்டான் நினைக்கிற. கொலோசியர் 1:22-23 வாசிங்க பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும், பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், எல்லாம் சொல்லுங்க, அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். எப்படியே ஆகும்? நீங்க கேட்ட சுவிசேஷத்தின்படி உங்களுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க கேட்ட சுவிசேஷத்தின்படி உங்களுக்கு. அன்றைக்கு பாருங்க, அந்த சகரியாவினுடைய மனைவி எலிசபெத், என்ன எலிசபெத்துக்கு தேவதூதன் சொல்றார், வாக்குத்தத்தத்தை சொல்றார். அதே போல நாங்கள் லூக்கா 1:30 பார்க்குறோம், எங்க மரியாளுக்கு சொல்றார். என்ன அதே போல நாங்கள் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, சாராளுக்கு சொல்றாரு. இப்படி நிறைய வேதம் முழுவதும் ஆண்டவர் என்ன கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகின உடனே அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை தான் என்னது? சுவிசேஷம், நற்செய்தி. அந்த நற்செய்தி உண்டான உடனே யார் யாரெல்லாம் அந்த நற்செய்தியை கேட்டு கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைக்கிறாங்களோ, என்ன வார்த்தையின் பேரில் நம்பிக்கையை வைக்கிறாங்களோ, வார்த்தையை கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைத்து உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி விலையை போடுறேன், நீர் சொல்லி நான் செய்கிறேன்னு சொன்னி யார் யாரெல்லாம் செய்தாங்களோ, அந்த வார்த்தையின் பேரில், அந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் மேரில் நம்பிக்கை வச்சு அதன்படி செய்கிறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து நாங்கள் பார்க்குறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்குறோம். என்ன அவங்க விசுவாசித்தபடி அவங்களுக்கு நடந்தது. அவங்க விசுவாசித்திருக்கலாடி நடந்திருக்காது. சுவிசேஷத்தை சொல்றாரு, கபிரியல் சொல்றாரு, என்ன ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்க போறார், அவர் உண்ட என்ன பரிசுத்த ஆவியில நீ பலப்படுற ஆவியான நிழல்றாரு, உனக்கு பிறக்க போகுது. அவள் விசுவாசித்திருக்கலாடி என்ன நடந்திருக்காது? பிறந்து இருக்காது. அதே போல எலிசபெத் விசுவாசித்திருக்கலாட்டி பிறந்திருக்காது. அதே போல சகரியாட வாய் திறந்தே இருந்திருந்தா என்ன செய்திருக்காது? பிள்ளை என்ன ஜோவான் ஸ்நானகன் பிறந்திருக்க மாட்டாரு. அதே போல ஆபிரகாம் விசுவாசிக்கும் வரைக்கும் பிறக்கவே இல்லை, 24 வருஷம் பிறக்கலை. எப்போ விசுவாசிக்க ஆரம்பித்தானோ ஒரு உட்பவ காலத்தில் பிறக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? காலேபும் யோசுவாவும் அந்த 10 பேரை போல விசுவாசித்திருக்கலாடி கானானுக்குள்ளே போயிருக்க முடியாது. என்ன அதே போல் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசித்திருக்கலாட்டி அவள் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாள். பிறகு எங்க தொடுறது? வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாள். 100க்கு தலைவன் விசுவாசித்திருக்கலாட்டி அவன் வேலைக்காரனுக்கு சொஸ்தம் உண்டாயிருக்காது, ஜவீரவினுடைய மகளுக்கு சொஸ்தம் உண்டாயிருக்காது, பேதுரு கடல் மேலே நடந்திருக்க முடியாது, கீழே விழுந்தும் எழுந்திருக்க முடியாது. இப்படி நாங்கள் வேதம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் அவர்கள் கடவுளை நம்பி இருக்கலாட்டி, விசுவாசித்திருக்கலாட்டி அவங்க இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்திருக்க முடியாது, நமக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் கடவுளை விசுவாசித்ததுனால, தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தரை தாழ்மையில் இருக்கும்போதே நினைத்ததுனால கர்த்தர் அவர்களை நமக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதில் தெளிவாக சொல்லுது பாருங்கள், அந்த சுவிசேஷம் என்ன, அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை என்ன, நான் உங்களுக்கு போதிக்கும் போது பயம் உண்டாகாது, நான் உங்களுக்கு வசனத்தை சத்தியத்தை சொல்லித்தரும் போது பயம் உண்டாகாது, கவலை உண்டாகாது, விசுவாசம் உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது. அந்த நம்பிக்கையை விட்டு அசையக்கூடாது, என ஸ்திரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். என இவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆகும். ஆண்டவர் கபிரியல் மூலமாக அனுப்பி என்ன செய்கிறார்? கபிரியல் தேவதூதன் மூலமாக அங்கே பேசுகிறார். அவங்க விசுவாசிக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமாக அவங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் நம்பி
அசையாம ஸ்திரமா உறுதியா விசுவாசத்தில் நிலைத்திருப்பீங்கன்றா நான் போதிக்கிற வார்த்தையின்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அடையாளத்தை செய்வார், நன்மையானதை செய்வார், உங்களுடைய ஜெபத்துக்குரிய பதிலை தருவார், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அப்போ நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும், பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆபிரகாம், சாராள், அதே போல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு இவர்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை விசுவாசத்தில் நிலைத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அசதியாக இராமல், சோர்வாக இராமல், பயப்படாமல், கவலைப்படாமல், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் எப்படிப்பட்ட என்னுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் என்னையை பாதுகாப்பார். அது சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, அவர் என்னையை பாதுகாப்பார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பார். என் ஆண்டவர் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கு எல்லாவற்றையும் அருள அவர் சித்தமா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். அப்ப இதைத்தான் இந்த வேதம் என்ன செய்யுது சொல்லுது. அப்ப நிலைத்திருக்கிற விசுவாசம், என்ன நிலைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்க, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின்படி ஆகும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்கள் கேட்ட ஒவ்வொரு போதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா நான் இப்போ கையை உடைப்பேன், காலை உடைப்பாருன்னு போதிச்சிருந்தா அதுதான் நடந்திருக்கும். நான் அப்படி போதிக்கலை உங்களுக்கு. நான் என்ன போதிச்சிருக்கிறேன்? கர்த்தர் உங்களை மாற்றுவார், நீங்கள் விட வேண்டிய பாவத்தை உங்களை விட்டு அகற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியாமல் தடையாக இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காது போக பண்ணுவார். உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற வியாதி, வேதனை, வறுமை, கடனிலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். விசுவாசத்தை விட்டு அதெல்லாம் எப்படி நடக்கும்? பின்வாங்கி போகிறவர்களுக்கு நடக்காது. இப்போ நம்ம எபிரேயர் 11:38 எடுத்துக்கொள்ளுவோம். எபிரேயர் 11:38, எபிரேயர் 11:38 அதை வாசிங்க. 38 ரைட், அது இல்லை பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நாம் பின்வாங்கி அழிவோர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. நான் பின்வாங்கி அழிபவன் அல்ல, விசுவாசத்தினாலே ஆத்மாவை ரட்சித்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பின்வாங்கி அழிகிறவன் நான் அல்ல, நான் தேவனை விசுவாசித்து என்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பின்வாங்குகிறவர்கள் அழிவார்கள். பின்வாங்குகிறவருடைய வாழ்க்கையில எதுவுமே பெற முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் தேவன் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா விசுவாச வாழ்க்கை என்றது ஒரு உணர்ச்சி அல்ல, அது இறுதி வரை நிலைத்திருக்கிற வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? விசுவாச வாழ்க்கை இறுதி வரை நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஏன்னா மரண தருவாயில் இருக்கும் போதும் அவன் விசுவாசத்தோடு தான் மறிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரங்கள் எனக்கு தெரியும், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க மட்டுமே இல்லை, விசுவாசிகளும் கூட. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மரணமே அவங்களுக்கு தெரியுமா, அவங்க மறிக்கிற சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு தெரியுமா, என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு, இந்த பழைய ஏற்பாடை நாங்கள் யாக்கோப்பை பார்க்குறோம், ஆசீர்வதிச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க, நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன், இப்போ நீங்கள் இப்படித்தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு போவாங்களாம். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆணுடைய வருகை தாமதமாகுமா இருந்தால், நாங்கள் மறிக்கிற ஒரு சூழ்நிலை வருமா இருந்தால், நம்முடைய மரணம் அநேகருடைய விசுவாசத்தை கட்டியெழுப்புகிறதா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ விசுவாச வாழ்க்கைன்றது இறுதி வரை நிலைத்திருக்கிறது, இறுதி வரை. அப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த விசுவாசம் நிலைத்திருக்கும், உயர்வு வந்தாலும் நிலைத்திருக்கும். உயர்வு வந்தோடனே தலக்கணம் வந்துடாது, பெருமை வந்துடாது, இருமாப்பு வந்துடாது. ஏன்னா உயர்வு வந்தாலும் தாழ்மையாக இருப்போம் நாங்கள். அதே போல் தாழ்வு வந்தாலும் எங்களை ஆண்டவர் உயர்த்துவார்னு நம்பி, தேவனை நம்பி வாழுகிறவர்களாக நாங்கள் இருப்போம். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து, நித்தியத்தை நோக்கி பார்த்து வாழுவோமா இருந்தால், நாங்கள் எதை கண்டு அஞ்ச மாட்டோம், மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டோம். உலகத்தில் வர்ற
காரியங்களை கண்டு அஞ்ச மாட்டோம். ஏன்னா தேவன் எங்களை எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ஜெயமெடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நாங்கள் போகிற பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன செய்தாங்க? ஆண்டுடைய வார்த்தையின்படி மோசையால் நடத்தப்பட்டு என்ன செய்தாங்க? அவங்க போனாங்க. எங்க கானான் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது ஜோர்தான் தடையா இருக்குது, செங்கடல் தடையா இருக்குது, எரிகோ மதில் தடையா இருக்குது, என்ன தண்ணி இல்லாத நிலைமை வருது, சாப்பாடு இல்லாமல் நிலைமை வருது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலையும் அந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கலை, புறம் பேசுகிறாங்க, எகிப்தை நோக்கி பார்க்குறாங்க. ஆனால் விசுவாசிக்கிற ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் அந்த முழு லட்சக்கணக்கான ஜனங்களையும் போஷித்தார், அவங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு விசுவாசிக்கிற ஒரு நீதிமான் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையே மாற்றுவார், சபையை மாற்றுவார், நம்முடைய பட்டணத்தை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சிறையிலிருந்து விசுவாசித்த அந்த பவுல் சீலாவை கொண்டு அங்கிருந்த சிறைச்சாலை அந்த காவலன் ஆண்டவர் ரட்சித்தார், அவங்களுடைய குடும்பத்தை ரட்சித்தார், அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கையை மாற்றினார். விசுவாசித்த ஒரு பவுலை கொண்டு கர்த்தர் புரஜாதிகளை மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இன்னொரு காரியம் பாருங்க, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு காரியம் என்னென்றால், இந்த எபிரேயர் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? நீங்கள் எபிரேயர் 1 அதிகாரம் தொடக்கம் நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாசிக்கலாடி வாசித்து பாருங்கள். இந்த ஜூத மார்க்கத்தார் எபிரேயர்கள், ஜூதர்களை எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க. ஜூதர்களை எப்படி சொல்லுவாங்க? எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இஸ்ரவேலர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த எபிரேயர்ண்டா எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஜூதர்களுக்கு எழுதின நிருபம். குறிப்பாக இந்த எபிரேயர் புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டதுண்டா, பின்வாங்கி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜூதர்களுக்காக. ஏனென்றா அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இயேசு மரித்த பிறகு இந்த பேதுரு, இந்த பவுல் எல்லாம் பிரசங்கிக்க துவங்கின உடனே, அவங்க போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கின உடனே என்ன செய்கிறாங்க? முதல் நாள் 3000 பேர், 2ஆம் நாள் 5000 பேர், 3ஆம் நாள் இப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வசனத்தை கேட்டவர்கள் சபைக்கு வந்து நிரம்ப தொடங்குறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுடைய தொகை நாளுக்கு நாள் பெருகுது. இயேசுவை பின்பற்றுகிற, நம்புகிற, விசுவாசிக்கிறவர்களுடைய தொகை என்ன செய்யுது? நாளுக்கு நாள் பெருகுது. இயேசுவை நம்புகிற ஆக்களுடைய தொகை சுவிசேஷத்தை கேட்க கேட்க சபையெல்லாம் பெருகுது. ஏன்னா சபையில் கூடி ஆராதிக்கிறது, ஜபிக்கிறது, வேண்டுதல் தரித்திருக்கிறது, அற்பம் பிக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? பெருகுது. அப்போ அங்கே இருக்கிற இந்த பிரதான பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியருக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. என்னது? எங்கடே ஆக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் சேர்ச்சுக்கு போக வலிக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க வலிக்கிறாங்க அப்படின்ட்டு பயந்த உடனே, அந்த பயம் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, இவங்க போயிட்டு சொல்கிறாங்க, என்ன அது இயேசு எங்களுடைய தேவதூதரை காட்டிலும் பெரியவரா, இயேசு எங்களுடைய பழைய சம்பிரதாயம் சடங்கை விட பெரியவரா, என்ன இதெல்லாம் விட்டுட்டு, இவ்வளவு மேன்மையான சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம், ஜூத மத கோட்பாடுகள்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த இயேசுவை, செத்து போன இயேசுவை நம்புகிறீங்களே, என்ன அந்த தச்சனுடைய மகனை ஆராதிக்கிறீங்களே, ஒன்றுக்கு உதவாத அவரை தேடுறீங்களே, என்ன பிரயோசனம்னு சொல்லிட்டு அநேகர் இப்படியெல்லாம் பொய்யான வதந்திகளை பரப்ப துவங்கிட்டாங்க. இயேசுவை ஜனங்கள் விட்டுட்டு பின்வாங்கி, மறுதளிச்சுட்டு பின்வாங்கி வரணும்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகளை சொல்ல வலிக்கிட்டாங்க. இயேசுவை பரியாசம் பண்ணி பேச வலிக்கிட்டாங்க. இயேசுக்கு விரோதமாக இயேசுவை பின்பற்றவங்களை துன்புறுத்துறதுக்கு வலிக்கிட்டுட்டாங்க. என்ன கலகம் பண்ண வலிக்கிட்டுட்டாங்க. வலிக்கிட்ட ஒன்று தான் என்ன செய்கிறாரு பவுலும் மற்ற ஊழியக்காரங்களும், அவங்க என்ன செய்கிறாங்க? இதை இந்த எபிரேயரை எழுதினது யாருன்னு குறிப்பாக சொல்லப்படலாட்டியும் எபிரேயர் பவுல் தான் எழுதினாருன்னு சில ஊழியக்காரங்க, சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. நானும் விசுவாசிக்கிறேன் பவுல் எழுதியிருப்பாருண்டு, எபிரேயர் புத்தகத்தை பவுல் எழுதியிருப்பாருண்டு நான் நம்புகிறேன். அப்போ இந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஊழியக்காரங்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? அந்த 1 அதிகாரம் சொல்லுது, இயேசு தேவதூதரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு எல்லாம் சொல்லுங்க, இயேசு தேவதூதரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு நியாயப்பிரமாணத்தை விட பெரியவராக இருக்கிறார். இப்போ நம்ம சில பேர் பாருங்க, இந்த பைபிளில் இருக்கிற நியாயப்பிரமாணம் கட்டளைகளை இயேசுக்கு மேலே கொண்டு வந்துடுறாங்க. இயேசு அதை காட்டிலும் பெரியவர். என்ன அப்போ இந்த எபிரேயர் புத்தகம் முழுக்க என்ன சொல்லுது? இயேசு பலிகளை பார்க்கிலும் பெரியவர், நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர், பிரதான ஆசாரியரை காட்டிலும் பெரியவர். அப்படி இந்த எபிரேயர் புத்தகம் என்ன சொல்லுதுண்டா, அன்றைக்கு பின்வாங்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்த அந்த ஜூதர்களுக்கு இந்த ஊழியக்காரர்களை கொண்டு கடவுள் அனுப்புகிற சுவிசேஷம் என்னண்டா, நீங்கள் இயேசுவை நம்புறதுக்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் அந்த உங்களுடைய நீங்கள் விட்டு வந்த அந்த எல்லா காரியத்தையும் விட நீங்கள் இப்போ தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார்.
இன்றைக்கு நீங்கள் பலவிதமான ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்களோட குடும்பம் என்ன வேறு காரியத்திலிருந்து நீங்கள் ஒரு விக்கிரக ஆராதனையோ வேறு வேறு சம்பிரதாயங்கள் சடங்குகள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரை தேடுறதுக்கு அவர் உண்மையுள்ள தகுதியுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற கோடி மனிதன் நம்புகிற தெய்வங்களை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்புகிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே இரட்சகராக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில தேவனாக இருக்கிறார். அப்போ இதைத்தான் இந்த எபிரேயர் புத்தகம் சொல்லுது. என்ன ஆகையினால அவங்களுக்கு இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. என்ன பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடாதீங்க. பின்னிட்டு பார்க்காதீங்க. என்ன அந்த ஜூத மதத்துக்கே திரும்பி போயிடாதீங்க. அந்த சம்பிரதாயத்துக்கு திரும்பி போயிடாதீங்க. அந்த சடங்குக்கு திரும்பி போயிடாதீங்க. அது எல்லாவற்றை காட்டிலும் இவர் பெரியவராய் இருக்கிறார். இவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவர் உங்களுக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க தைரியமா நீங்க இதுல நிலைத்திருக்கும் போது எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க விசுவாசித்து எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கு பாருங்க, யெகோவா விக்னஸ்காரம் வருவான். அதே போல தேவையில்லாத ஆக்கள்லாம் வருவாங்க. கடந்த காலத்தில் இந்த சியான்ஜி என்ற அந்த கொரியா இந்த சீனாவிலிருந்து வருகிற கள்ள உபதேசிகள்லாம் வந்தாங்க. இப்படி நிறைய பேர் வருவாங்க. வந்தாலும் நீங்கள் இயேசுவின் மேலே தைரியமான நம்பிக்கை கொண்டிருப்பீங்களா இருந்தா, இவர் உங்களுக்கு பலனளிப்பார் என்று பொறுமையாக காத்திருப்பீங்களா இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மிகுந்த பலன்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இது மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் கொண்டிருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அசதியா இருக்காதீங்க. மிகுந்த பலன்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவான தைரியம் உடையவர்களா இருங்க. எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் பின்வாங்கி போயிடக்கூடாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்திடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. வியாதி வந்தாலும் பின்வாங்கி போயிடக்கூடாது. நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் வியாதியினால பின்வாங்கி போயிடுறாங்க. ஜெபிக்கிறது கிடையாது. என்ன ஜெபிக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். இன்றைக்கு நிறைய பேர் வியாதிகள் வந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்காததால சுகமடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு சபையிலையோ வெளியிலையோ ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்ச பிள்ளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி வந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து ஜெபிக்கணும் இவர் வந்து ஜெபிக்கணும் இல்லை. நீ விசுவாசித்து ஜெபித்தா அந்த பெரும்பாடல் எஸ்திரி தன்னுடைய சுகத்தை தான் தான் எடுத்துக்கொண்டாள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அந்த பெரும்பாடல் எஸ்திரி தன்னுடைய சுகத்தை தான் தான் எடுத்துக்கொண்டாள். இயேசு என்ற வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவள் வீட்டு கதவை திறந்து போயிட்டு இயேசுவை தொட்டு சுகத்தை எடுத்து கொண்டு வந்தாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா உங்களோட சுகத்தை நீங்கள் விசுவாசித்த ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வெளிப்பாட்டை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னையை வைத்திருக்கிறார். என்ன இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தவறான வழியில் ஜனங்களை நடத்துகிறாங்க. ஜனங்கள் மனுஷனை நம்பி வாழ்கிறாங்க, போதகரை நம்பி வாழ்கிறாங்க, தீர்க்கதரிசிகளை நம்பி வாழ்கிறாங்க, சுவிசேஷகர்களை நம்பி வாழ்கிறாங்க. இல்லை, நீங்கள் கர்த்தரை நம்பி வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அப்போ இந்த எபிரேயர் புத்தகம் இதைத்தான் சொல்லுது. அதனால தான் சொல்லுது, நீ என்ன செய், பின்வாங்கி போகாத. பின்வாங்கி போனால் தேவன் உண்மையில பிரியமாக இருக்க மாட்டாரு. ஆனால் நீ விசுவாசிப்பியா இருந்தால் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், ஆண்டவர் உன்னையே விடுவிப்பார். அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்வாங்கி அழிகிறவர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசித்து வாழுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய அற்புத அதிசயங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன விசுவாசிக்கிறவன் வந்து அசதியாக இருக்க மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற நான் சோர்ந்து போக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், அசதியாக இருக்க மாட்டேன், அதைரியப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் பலனளிக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் விசுவாச வாழ்க்கை. இப்படி வாழ்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாமே என்னை விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்க. முடிவு பரியந்தான் அவங்க நிலைத்திருந்தாங்க. ஏன்னா மரண தருவாயிலையும் விசுவாசத்தோடு மரித்தாங்க. ஆகையினால தாமதம் ஆனாலும் நீங்கள் காத்திருங்க, தேவன் நிச்சயமாக பலன் அளிப்பார். தாமதம் ஆகிறதுன்றால ஐயோ தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு மறுக்கிறாருன்ற அர்த்தம் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? தாமதமானாலும் நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் போது தேவன் சிறந்ததை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்குதா? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தொழில் செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, இப்போ இதில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறீங்க, என்ன இப்போ உங்களுடைய கல்வி வாழ்க்கையில் தேவன் உங்களை நாளுக்கு நாள் உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய தொழிலில் ஒரு பெருக்கம் வரும் என்று விசுவாசிக்கிறீர்களா? என்ன விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இரட்டத்தனையான நினைவாற்றலை தர முடியும், ஞானத்தை தர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அதை நீங்கள் விசுவாசிங்க, கடவுள் பெரிய காலங்களை செய்வார். இப்போ படிப்பில் ஒருவேளை சில மார்க்ஸ் கொஞ்சம் குறைவாக வந்துருச்சு. இன்றைக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு ஸ்டாஃபோட மகனுக்கு மார்க்ஸ் 40 வந்துருச்சு. என்ன அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை பேசுகிறாங்க, திட்டுறாங்க. நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், என்ன இன்னும் அதிகமாக நீ என்ன செய், படி, நல்லா படி, கடவுள் உனக்கு என்ன செய்வார் அடுத்த முறை. இப்போ கொடுத்த டைமை விட இன்னும் அந்த பாடத்துக்கு, எந்த பாடத்தில் நீ குறைவாக மார்க்ஸ் எடுத்தியோ மிச்ச எல்லாத்துலேயும் 70 80 எடுத்துருக்கிறான், ஒரு பாடத்தில் 40 எடுத்து வச்சுருக்கிறான். எல்லாம் போட்டு திட்டுறாங்க, உனக்கு அறிவு இல்லையா, அது இல்லையா, இதை படிக்க மாட்டியா அப்படின்ட்டு. நான் கூப்பிட்டு அவனை சொன்னேன், ஏன்னா இந்த பாடத்துக்கு கொஞ்சம் என்ன செய், எது எதுலாம் உனக்கு வீக் பாயிண்ட் இருக்குதோ அதில் கொஞ்சம் குறிப்புகள் எடு, என்ன ஒரு யூடியூப் எடுத்து பாரு, மற்ற காரியங்களை பாரு, புத்தகங்களை தேடு, என்ன நல்ல டியூஷனுக்கு போ, டைமை கூட கொடு, என்ன அடுத்த முறை நீ நல்ல மார்க்ஸ் எடுப்ப அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்தான், சந்தோஷத்துவமாக போனான். என்னை போட்டு எப்பயுமே குட்டி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. சரியான ஆலோசனைகளை சொல்லும்போது அவங்க அந்த காரியத்தில் முன்னேறுவாங்க. அதே போல தான் தொழிலையும், என்ன தொழிலையும் முன்னேற்றம் வரும். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், உங்களுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். என்ன எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த மாதம் தொடக்கத்தில் நமக்கு இந்த புக்ஸ் எடுக்க வேண்டிய காரியம் இருந்தது. அதே போல் பைக்குக்கும் ஒரு 1,00,000 ரூபாய்க்கிட்ட செலவாயிருச்சு. அப்போ என்ற சம்பளம் குறிப்பிட்ட அமௌண்ட் தான். ஆனால் ஆண்டவர் இப்போ வரைக்கும் அந்த பேங்கில் என்ன காசு இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எல்லா தேவையும் சந்தித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவையெல்லாம் சந்தித்தார். இப்போ அடுத்த சம்பளம் வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார். அப்போ தேவன் இப்படியாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின்படி, நீங்கள் விசுவாசிக்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும். இன்றைக்கு நீங்கள் இந்த தேவனுடைய இந்த வேத வார்த்தையில் எதையெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சாராளுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனோக்குக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எலியாவுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சாரிபாத் விதவைக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என் கல்வியை பார்த்து கொள்ளுவார், என் தொழிலை பார்த்து கொள்ளுவார், என் ஊழியங்களை பார்த்து கொள்ளுவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். அவர் எனக்கு தீர்க்காயசாய் இருப்பார், அவர் எனக்கு பலனாய் இருப்பார், அவர் எனக்கு அரணாய் இருப்பார், அவர் என் நம்பிக்கையாய் இருப்பார், அவர் என் கேடகமாய் இருப்பார், அவர் எனக்கு எல்லாமுமாக இருப்பார். இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் அறிக்கை செய்யணும். ஏன்னா நான் அடிக்கடி பைக்கில் போகும்போது வரும்போது என்னை இதைத்தான் பேசுறது எனக்குள்ள. என்னை ஒப்பாரி வைக்கிறது இல்லை, சோகப்பாட்டு பாடுறது கிடையாது. என்ன இப்படி தான் நான் ஜெபிக்கிறது. ஏன்னா இப்படி ஜெபிக்கும் போது பாருங்கள், எப்படி ஒரு உள்ளேருந்து ஒரு உத்வேகம் உண்டாகுது, ஏன்னா எப்படி ஒரு பலன் உண்டாகுது, எப்படி ஒரு நம்பிக்கை உண்டாகுது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவை இந்த சுவிசேஷத்தை விட்டு என்ன செய்திடக்கூடாது, அங்காலங்களை அசைஞ்சிடக்கூடாது, நிலைத்திருக்கணும். நீங்கள் நிலைத்திருப்பீங்களா இருந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், நான் நிலைத்திருப்பேனே ஆனால் நான் விசுவாசிக்கிறபடி ஆகும். என் தேவன் நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார், என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு நன்மைகளை ஊற்றுகிறவராய் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு விருத்தியடைய செய்கிறவராய் இருக்கிறார், எனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் விழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம்.
நாங்கள் நிலைத்து நிற்கிற விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றுகிற நபர் யார்? நான் தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த ஈசாக்கை, ஆபிரகாமை, சாராளை பின்பற்றுகிறேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மரணம் வந்தாலும் நேரிட்டாலும் மரணத்துக்கு பயப்படாமல் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிற ஆண்டவர் மேலும் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய நேரத்தில் நாமும் கூட வாழ்க்கையில கஷ்டங்கள், கடன், குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனைகள், இப்படியாக மனிதன் நம்மை ஏமாற்றும் போது, நமக்கு எதிராக பேசும்போது, இல்லாட்டி வியாதி வேதனைகள் வரும்போது நாங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறதற்கு நாங்கள் முற்படுகிறோம். நம்முடைய ஆத்மாவில் ஒரு எரிச்சல் வருகிறது, ஒரு பின்மாற்றமான ஒரு இருதயம் உண்டாகிறது. ஆண்டவர் நம்மை இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட தருவாயில் இருக்கலாம். பின்வாங்கி போயிடாதீங்க. கடைசி பிரிந்த ஆண்டவரில் உறுதியான நம்பிக்கையை கொண்டுருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை தூக்கி எடுப்பார், நிச்சயமாக தூக்கி எடுப்பார். உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய மேய்ப்பன் உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஆடுகளின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார், அவர் பதில் அளிப்பார், அவர் உங்களை பார்த்து கொள்ளுவார். நீங்கள் ஆண்டவரில் தைரியமாக இருங்க, அசதியாக இருக்காதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்பவரே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். 100% உம்மையே நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புகிறேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக, உடைய மக்களாக, உடைய சமூகத்தில் நிற்கிற தைரியத்தை, ஸ்லாக்கியத்தை, கிருபையை, தயவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தபடினால் நன்றி. விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ஆண்டவரை வந்தாலும் விசுவாசத்தை விட்டு நானும் இந்த பிள்ளைகளும் பின்வாங்கி போகாதபடிக்கு எந்த நிலைமையிலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், எங்களை ரட்சிப்பார், எங்களை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க, அசையாமல் உறுதியாக ஸ்திரமாக விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக கடவுது, எங்களுடைய விருத்தி அடைய கடவுது சுவாமி.
ஆண்டவரே தகப்பனே, அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வந்தாலும், காற்று வீசினாலும், புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், ஆண்டவரே நாங்கள் உறுதியாக ஆண்டவரே மீது நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைக்க, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரமாக ஆண்டவரே நாங்கள் உண்மை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல எங்களுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இருக்க உதவி செய்யுங்க. பின்வாங்கி போகிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை விட்டு யாரெல்லாம் ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகள் காரணமாக, ஆண்டவரே போதகருடன், ஆண்டவரே சபை மக்களுடனான முரண்பாடு காரணமாக, இன்னுமாக வியாதி வேதனைகள் காரணமாக பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் புத்துணர்வு அடைவார்களாக, மறுபடி உம்மீது நம்பிக்கையை வைப்பார்களாக, மறுபடி உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் விசுவாசத்தை வைப்பார்களாக, சுகமடைவார்களாக, பிரச்சனைகள் தீருவதாக, வியாதி கட்டிகள் மறைவதாக. சுவாமி ஆண்டவர், அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அது பெயர்ந்து போகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. காயங்கள் ஆறுவதாக ஆண்டவரே. அப்பா நீர்தாமே ஒவ்வொருடைய இருதயங்களையும் தொடுவீராக. மறுபடி அப்பா உம்மை விசுவாசிக்க, உம்மை நம்ப அவருடைய மனம் மறுரூபமடைய செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே சோர்ந்து போன ஆத்துமாக்களை அப்பா ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மறுபடி உம்மை தேடி ஓடி வர, உம்முடைய வசனத்தை கை கொள்ள, உம்முடைய வசனத்தை கேட்க, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள ஒவ்வொருவரையும் நீ ஸ்திரப்படுத்த வேண்டும்படியா செபிக்கிறோம். அசையாத உறுதியான ஸ்திரமான நம்பிக்கையுடையவர்களாக, விசுவாசமுடையவர்களாக மாற்ற வேண்டும்படியா செபிக்கிறோம். அப்பா இங்கே இருக்கிற நாங்களும் கூட ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே அப்பா நாங்கள் நிலையான விசுவாசமுடையவர்களாக இருக்க, பெருகுகிற விசுவாசமுடையவர்களாக இருக்க அப்பா நீர் உம்முடைய கிருபைகளை அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாற வேண்டிய காரியம் அநேகம் உண்டு ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே வாழ்ந்து எங்களை நாங்கள் திருத்தி கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் புடமிட்டு சோதித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் நேரிட்டாலும், பஞ்சமோ பட்டினியோ நாசமோசமோ எல்லாம் வந்தாலும் என் ஆண்டவர் அதிலிருந்து எங்களை ரட்சிக்க மீட்டெடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு நிச்சயமாய் மிகுந்த பலனை தருவீர் என்று நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரை. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் தைரியமாக இருக்க, சோர்ந்து போகாமல், அசதியாயிராமல் தைரியமாக இருக்க, பொறுமையாய் உமக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய கல்வி, படிப்பு ஆண்டவரே, அதே போல தொழில் வளங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்திலே, இவர்களுடைய குடும்பத்திலே பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் உம்மண்டையில் திருப்பி வருவார்களாக. உம்மை சந்தோஷத்துடன் இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதிப்பார்களாக, மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பார்களாக, எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருப்பார்களாக. இப்படி குடும்பம் ஆண்டவர் இந்த தேசத்திலே சந்தோஷமாய் சுகித்து செழித்திருப்பதாக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை மனமாற ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் செபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.